இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் எப்படியோ சரவணன் தங்கமயில் கல்யாணத்துக்கு 1000 பிரச்சனைகள் வந்தாலும் கடைசியாக கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. முதல்ல பார்த்திங்க அப்படின்னா இவங்க ஏகப்பட்ட பொய்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சதுக்கு பிறகு பாக்கியத்துடைய கேரக்டரை புரிஞ்சதுக்கு பிறகு ஐயோ இந்த கல்யாணம் நடக்கணுமாங்கிற எண்ணமே சில பேருக்கு வந்தாலும் கூட தங்கமயில் வேறு எப்படிங்கிறதே நமக்கு புரிஞ்சிக்க முடியல. முதல்ல பார்த்த போதே சரவணனை பார்க்குறதுக்கே நல்லா இல்லைனாங்க. அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஒரு கூட்டு குடும்ப செட்டப் ஒத்து வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க அம்மா அப்பா சொல்கிற பொய்யை இவங்களும் அந்த பொய்யை கண்டினியூ பண்ணி பொய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது தான் நமக்கு இன்னமும் கொஞ்சம் நெருடலாக இருக்குது. என்னடா அது, இவங்க நல்லவங்களா இல்லையா, இவங்களும் பொய் சொல்லி தானே கல்யாணம் பண்ணு நினைக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணெல்லாம் இருந்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரவணனுக்கு அண்ட் 3 பேருக்கும் கதிர்க்கும் செந்தில் எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த இவங்க குமார் அடித்த கேஸ் போட்ட போதாகட்டும், அதுக்கு பிறகு இப்போ குமரவேல் பார்த்திங்கன்னா ராஜியும் மீனாவையும் கடத்தும் போதாகட்டும், கல்யாணம் நின்றுடுமோ அப்புறம் அந்த கடங்காரங்க வீட்டு வாசலில் நின்னும் போது இவங்களுடைய மாணிக்கத்தோட வீட்டு வாசலில் நின்னும் போது நமக்கு கொஞ்சம் லைட்டாக பயம் இருந்துச்சு. ஆனால் அதையெல்லாம் மீறி எப்படியோ பார்த்திங்க அப்படின்னா கல்யாணம் நடந்து முடிஞ்சாச்சு. ஸோ இதுக்கு பிறகு 2 விஷயம் இருக்குது. ஒன்று, தங்கமயில் எப்போ மாட்ட போகிறாங்கங்கிறது. அது அதுக்குள்ளார மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் தோணுது. எந்த அளவுக்கு நெருக்கமாக முடியுமோ அந்தளவுக்கு நெருக்கமாகி, எந்த அளவுக்கு சீன் போட முடியுமோ அந்தளவுக்கு சீன் போட்டு, கொஞ்சம் திமிர் பேச்செல்லாம் பாக்கியம் பண்ண பேச, அதுக்கப்புறம் பாக்கியம் கொஞ்சம் ஏற்றி விட்டு பார்த்திங்க அப்படின்னா தங்கமயிலும் கொஞ்சம் ஓவராக பண்ண, அதுக்கு பிறகு தான் இவங்களை பற்றி உண்மைகள் தெரிய வரும்னு தோணுது. அதுக்கு முன்னாடி தெரிய வர வேண்டிய இன்னொரு முக்கியமான உண்மை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கதிரை பற்றிய உண்மை. கதிர் இந்த குடும்பத்துடைய பணத்தெல்லாம் இந்த நகையெல்லாம் திருடலை. கதிரும் ராஜியும் ஆக்சுவலாக சந்தர்ப்ப சூழ்நிலையால் தான் அவங்க 2 பேரும் மீட் பண்ணாங்க அப்படிங்கிறதும், அதனால தான் அந்த கல்யாணம் நடந்துச்சு, கோமதி கட்டாயப்படுத்தி தான் நடந்துச்சுங்கிறது தெரிய வர்றதுக்கு சீக்கிரமாக ஒரு பாசிபிலிட்டி கம்மியாக இருந்தாலும் இன்னொரு பாசிபிலிட்டி இருக்குது. கண்ணனுங்கிறவர் தான் நகையெல்லாம் தூக்கிட்டு ஓடினார். நகையை தூக்கிட்டு ஓடினார், துபாய் போயிட்டார், அங்கே போயிட்டார், இங்கே போயிட்டாருங்கிறாங்க. இப்போ அவர் மட்டும் திருப்பி இங்கே வந்தார். ஆனால் நகையில் பாதியை செலவழிச்சார், மிச்ச பாதி நகை இருக்குது. இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணார், பிஸ்னஸ் பண்ணுறான்னு பண்ணிட்டு இருக்காரு, எங்கேயோ திருட்டு தொழில் பண்ணிருக்காருங்கிறலாம் தெரிய அதன் மூலமாக கதிரும் ராஜியும் கிளம்பி போய் ராஜியாக கேள்வி கேட்க போய் அந்த ஆள் ராஜியை கடத்தி வைக்க, அப்போ கதிர் போய் மட்டும் அடித்து காப்பாற்றி பணத்தையும் நகையோடு திருப்பி சரி ஓகே அந்த நகையெல்லாம் கொண்டு இவங்க வீட்டு வாசலுக்கு இந்தாங்க அவங்க நகை, இந்த நகையெல்லாம் நான் ஒன்றும் தொலைக்கலாம், அப்போ தொலைஞ்சிருச்சுன்னு சொன்னால் நீங்கள் நம்ப போகிறது இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் அப்போ சொல்லாமல் இருந்தேன் நான். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நகையெல்லாம் திருப்பி கொடுத்தோம் நாங்கள் அப்படின்னு, பாதி நகையவாச்சு திருப்பி கொடுத்து, இல்லை மிச்ச நகையை நான் கொடுத்துருவேன் நான் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்கன்னா, கதிர் செஞ்ச காரியத்தை வச்சு பாண்டியனுக்கு ஒரு நிம்மதியும் இருக்கும். பாண்டியனுக்கு பார்த்திங்கன்னா இவர் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாருங்கிறத விட அவங்க பணத்தை திருட்டாங்கன்னு சொன்னால் தான் அவருக்கு இன்னமும் ஆத்திரமாக இருந்துச்சு. ஸோ அதையாச்சும் சரி பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடக்குமா, கதிருடைய கெட்டுப்போன பேர் திருப்பி சரியாகுமாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில்